Dear 11th standard students, exercise 11.6 வந்து problem 3 and 4 இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன பிரகாரம் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கும். அதை வந்து நாம சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு எதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எது கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இப்போ இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இ பவர் எக்ஸ் அப்படியே கிடைக்குது. இது இ பவர் மைனஸ் எக்ஸ் ஆகிட்டு மறுபடியும் மைனஸ் ஒன். அப்போ நாம இதுதான் டிஃபரன்ஷியேஷனுக்கு வைக்கணும். லெட் டி இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். இப்போ dt by dx is equal to e power x அப்படியே வந்துடும், e power minus x அப்படியே வந்துடும், இன்னொரு மைனஸ் வரணும் இல்லை வந்துட்டு ஒரு dx ஆகிடும். இப்போ dt is equal to dx அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போவோம். dt is equal to e power x minus e power minus x into dx. இப்போ இது அப்படியே dt-ஆ சேஞ்ச் ஆகிடும். ஸோ the integration e power x minus e power minus x into dx by e power x plus e power minus x becomes integration. இப்போ இது அப்படியே dt-யா மாறி பாருங்க. e power x minus e power minus x dx. அதனால dt by இதை எதுக்கு பதிலாக வச்சிருக்கோம், டினாமினேட்டர் பதிலாக t-ன்னு வச்சிருக்கோம். இது டிஃபரன்ஷியேஷன்ல என்ன ஆகுது, log of mod t plus c. இப்போ t-க்கு பதிலாக அதை எழுதிருக்கோம். logarithm of modulus of e power x minus e power minus x plus c. Okay, that's all. Next problem பாருங்க. இதுல மேலே இது இருக்குது, கீழே இது இருக்குது. இப்போ x உடைய பவர் பாருங்க, இங்க 10 இருக்குது, இங்க 9 இருக்குது. அப்ப இதை வந்து நாம டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் இது 9 ஆகும். தட் இஸ் அந்த மாதிரி சின்ன ஒரு க்ளூ பிடிச்சிட்டோம்னாக்கா போதும் இந்த ப்ராப்ளம் பார்த்து. அப்ப இதை தான் நாம let t is equal to 10 to the power of x plus x to the power of 10. இப்போ dt by டிஃபரன்ஷியேட் பண்றோம். dx பண்ணும்போது இது a பவர் x ஃபார்முலா இருக்கிறதுனால a பவர் x into log of a அப்படின்றது ஃபார்முலா அது. அதனால 10 பவர் x அப்படியே வந்து log of 10 to the base e வந்துடும். பிளஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 10 into x பவர் 10 minus 1 வந்து 9 into ஆயிடும். இப்போ dx இந்த பக்கம் போயிடும். அப்போ dt is equal to 10 to the power of x into log of e plus 10 into x to the power of 9. இந்த dx இங்க போயிடும். இப்போ பாருங்க 10 power x, x log இருக்கா 10. 10 into x power 10 dx. அப்போ இது ஃபுல்லாவே replaced by dt. அப்போ இந்த ஃபார்முலா integration becomes I becomes இது I ன்னு சொன்னோம்னாக்கா this becomes integration of dt by இப்போ நாம இதுக்கு பதிலா 10 power x இதுக்கு பதிலா பார்த்தா எது t ன்னு வச்சிருக்கோம். இது இன்டகிரேட் பண்ணோம்னாக்கா log of modulus of t plus c. இப்போ t-யை ரீப்ளேஸ் பண்ணணும், அதை விட்டுடக்கூடாது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு log of t வந்து எதுக்கு பதிலாக வச்சிருக்கோம் 10 பவர் x plus x பவர் 10 plus c அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.